நம்மளுடைய உடல் வளர்ச்சி அடையணும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைய தேவை. ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து சில சத்துக்கள் வந்து எளிமையாகவே நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் கிடைக்குது, நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊட்டச்சத்துக்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் எதில் அதிக அளவில் இருக்குது, அந்த ஊட்டச்சத்துக்களால் என்ன பயன்கள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு ஆற்றல் எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன. ஸோ நம்ம உடலுக்கு முதல்ல ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபேட், கொழுப்பு, அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், தண்ணி, நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணி கூட நம்ம உடலுக்கு வந்து ஒரு நியூட்ரியன் தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த புரோட்டீன்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுடைய நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். இதில் நம்ம உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எது, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இத்தனை ஊட்டச்சத்துக்களில் நம்ம உடலுக்கு ஆற்றல், வேகம், எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு, ஃபேட்ஸும் தான். அப்போ உங்களுக்கு கேள்வி இப்படி தான் அமையும், ஆற்றல் அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் எதுவாக தான் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் ஃபேட், கொழுப்பாக தான் இருக்கணும், ஆற்றல் அளிக்கக்கூடியது. கொழுப்பு எடுத்து போய் தான் நல்லா வேக எடுத்து திரியிறன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வேக எடுத்து திரியிறார் ஒரு உடல் வளர்ச்சினா அதுக்கு வந்து என்னதான் அர்த்தமாயிடும், கொழுப்பு நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட். அதே மாதிரி உங்கள் உடலை வளர்ச்சி அடைய செய்வது, இப்போ நீங்கள் வந்து குழந்தையா பிறக்கும்போது சின்னோண்டு இருக்கீங்க, அப்புறமே பெருசாக மாறிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் உடலுக்கு வளர்ச்சியை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன். நல்ல புரோட்டீன்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டாலர், ஷார்ப்பர், ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து புரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்கும். ஸோ அது மூலமாக தான் என்ன பண்ணுவேன், வளர்ச்சி அடைவேன். இது வந்து உன்னுடைய உடலுக்கு வளர்ச்சி அடையக்கூடியது வந்து புரோட்டீன்ஸ். அடுத்தது உன்னுடைய உடலை வந்து வெப்பத்தை தணிக்கிறது, அதாவது உடலுக்கு வந்து உணவை கடத்தி செல்லக்கூடியது, உன்னுடைய உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். எல்லாருக்குமே தண்ணியை பற்றி தெரியும், தண்ணி தான் வந்து உடல் சூட்டை தணிக்கும். அதே நேரத்தில் நீ சாப்பிட்ற உணவை அந்தந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் அந்த தண்ணிக்கு தான் இருக்குது. ஸோ நீர் தான் அதற்கு ஆதாரமாக விளங்குது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலியல் செய்கைகள் அப்படின்னு சொல்லலாம். உடலியல் செய்கைகள் அப்படின்னா நீ தொடுறதாகட்டும் எதுவாகட்டும் அது எல்லாமே ஒரு உடலியல் செய்கைகள் தான். நீ நடக்கிறது, ஓடுறது, இல்லைனா எங்கன்னா போகிறது, வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் எதுனாகனா இருக்கட்டும், அந்த உடலியல் செய்கைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறது. இப்படி நான் ஒரு கையை அசைக்கிறேன்னா அது என்னுடைய உடலியல் செய்கை தான். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டில் எடுத்துக்கக்கூடிய வைட்டமின் அண்ட் தென் வந்து மினரல்ஸ், தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்க. விட்டமின்கள் அண்ட் தென் தாது உப்புக்கள், மினரல்ஸ், இது ரெண்டும் தான் அந்த பங்கை எடுத்துக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், கொழுப்புகள், விட்டமின்கள், அதே மாதிரி மினரல்ஸ் சொன்னோம், அதே மாதிரி தண்ணீர், அந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னோம். இதில் வந்து எதுக்கு பயன்படுதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். புரோட்டீன், புரதம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை வளர செய்வதற்காக புரோட்டீன்ஸ் பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய உடலினுடைய அந்த செயல்திறனை அதிகரித்து உங்கள் உடலுடைய செயல்திறனை வந்து கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் தென் புரோட்டீன்ஸ்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும் கொழுப்புன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய உடலில் சாப்பாட்டை கடத்தி எடுத்து செல்வதற்கும் உங்களுடைய உடலுடைய சூட்டை தணிப்பதற்கும் எது பயன்படுதுன்னு சொன்னீங்கன்னா நீர்னு சொன்னேன். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்துலாமா. இந்த நீர் சத்துன்னு சொல்றாங்கல்ல, இந்த நீர் சத்து சில கண்டென்ட்ஸ்ல அதிகமா இருக்கு. அதை கூட உனக்கு கேள்வியா கேட்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்றதுனால தான் இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா வச்சிருக்கேன். ஸோ இது மேலும் அறிந்து கொள்வோம்ன்றதுல தான் வரப்போகுது. ஸோ இதில் என்ன எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நீர் சத்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதிகப்படியான நீர் சத்து கொண்ட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் தான். ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவாக வந்து உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிடுங்க, கொஞ்சம் சூட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தர்பூசணியில் தான் கிட்டத்தட்ட 99% நீர் சத்து உள்ளது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 100%க்கு 1% தான் கம்மியாக இருக்கு. அது கூட அந்த சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 99% நீர் சத்து எதில் இருக்கு, தர்பூசணி பழத்தில் இருக்கு. ஸோ தர்பூசணிக்கு அடுத்தபடியாக நீர் சத்து அதிகமாக கொண்டுள்ள உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காயில் எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 95% இருக்கு. ஸோ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து எவ்வளவு, 95%. இதற்கு அடுத்தபடியாக எந்த உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காளான். காளான்ல இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92%. புரியுதுங்களா? ஸோ தர்பூசணி 99%, வெள்ளரிக்காய் 95%, காளான் வந்து என்ன 92%. ஸோ காளானுக்கு அடுத்தபடியாக 87% நீர்ச்சத்தை உடைய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால். பாலில் தான் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 87% நீர்ச்சத்து இருக்கு. ஸோ பாலிற்கு அடுத்தபடியாக உருளைக்கிழங்குல தான் பார்த்தீங்கன்னா 75% நீர்ச்சத்து இருக்கு. ஸோ பாலுக்கு அடுத்தபடியாக எதில் இருக்கு, உருளைக்கிழங்குல 75% நீர் சத்து இருக்கு. ஸோ உருளைக்கிழங்குக்கு அடுத்ததா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டு, சாதாரணமாக நம்ம பார்க்குறோம்ல ஒரு ரொட்டி துண்டு, அந்த ரொட்டி துண்டில் கூட எத்தனை சதவிகிதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% நீர் சத்து உடையதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட உனக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு மேலே அமையலாம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சைட் பை சைடு நல்லா இருக்கும். ஸோ இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம பார்த்தோம்ல நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து எதெல்லாம் தருதுன்னு, அதில் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ புரதம்
புரதத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடு, அதாவது புரோட்டீன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உடல் வளர்ச்சி அடைவதற்கு தான் எது தேவைப்படுதுன்னு சொன்னேன், புரதம் தேவைப்படுதுன்னு சொன்னேன். அந்த புரதத்தினால ஏற்படக்கூடிய நோய்பாடு, அதாவது வந்து உடம்புல வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா உனக்கு 2 வகையான நோய்கள் ஏற்படலாம். ஒன்னு குவாஷியேக்கர், இன்னொன்னு மராஸ்மஸ். குவாஷியேக்கர் அப்படின்றது எத்தனை வயது குழந்தைகளுக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா 1 to 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது தான் குவாஷியேக்கர். ஸோ இந்த குவாஷியேக்கர் நோய்க்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து உப்பசமா இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இருக்கும், குழந்தைகளுடைய கை கால்கள்லாம் ரொம்ப மெலிசா இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உப்பசமா இருக்கும். ஸோ இதுதான் குவாஷியேக்கர் நோய்க்கான அறிகுறிகள். கிட்டத்தட்ட 1 to 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாஷியேக்கர். ஸோ 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். ஸோ இந்த மராஸ்மஸ் நோய்க்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள்லாம் வந்து வீங்காம, அதாவது தட்டையா இருக்கும், ஒல்லியா இருக்கும், ஒல்லி குச்சி நரம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒல்லியா இருக்கும். அதே நேரத்தில் தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இதெல்லாம் வந்து மராஸ்மஸ் நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுது. ஸோ இதெல்லாம் கூட உனக்கு ஒரு அறிகுறி கொடுத்துட்டு இது எந்த நோய்க்கானதுன்னு கேட்கலாம். இல்லையா 1 to 5 வயது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு கேட்டாங்கன்னா குவாஷியேக்கர். 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு கேட்டாங்கன்னா மராஸ்மஸ். ஸோ இதெல்லாம் குணப்படுத்தணும்னா சில உணவுகள்லாம் இருக்கு, அது உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். பால், பட்டாணி, ஸோ அந்த மாதிரி சில தானிய வகைகள், அதே மாதிரி முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும்தான், மஞ்சள் கரு எடுத்துக்க கூடாதுங்க. வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சிறு தானிய வகைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உடலினுடைய செயல்திறன்களை ஒழுங்குபடுத்துவதே வைட்டமின்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ வைட்டமின்களுக்கு அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடிய தாது உப்புகள், மினரல்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த இரண்டுமே குறைபாடுகளாக இருந்ததுன்னா உடலில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதில் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வைட்டமின் பற்றி சொல்லும் போது அதில் என்ன குறைபாடு நோய் இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்கிறேன். பின்னாடி டிஸ்பிளேல வந்து சில வெஜிடபிள்ஸ், சில காய்கறிகள், பால், முட்டை, அது மாதிரிலாம் சில இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுதான் அந்த வைட்டமின் ஏக்கான, நீங்கள் அப்படியே சைட் பை சைட் தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் வந்து டிக்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பின்னாடி தெரியக்கூடிய அந்த ஒரு இதுதான் உனக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டுள்ள நோய்கள் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் வைட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நாளை பின்ன வைட்டமின் ஏ அதில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் கூட அதில் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு தோணும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வைட்டமின் ஏ தான். ஸோ வைட்டமின் ஏனால என்ன குறைபாடு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற பார்வை அல்லது அதிகமான ஒளி வெளிச்சத்தில் வந்து உனக்கு ஒரு மங்கிய பார்வை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மாலைக்கண் நோய்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வைட்டமின் ஏக்கான ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாட்டு நோய். அப்போ மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி சார் வந்து ஒரு படத்தில் வந்து சின்ன தம்பின்ற ஒரு படத்தில் வந்து மாலைக்கண் நோய் 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் வந்து அவர் வந்து ஆகுனா தகப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். உன்னால் ஒரு நன்மைடா, நான் கரண்ட் பில்லு கட்டினதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தகப்பான்னு சொல்லுவார். அப்போ அப்படின்னாலே வைட்டமின் ஏன்றது மாலைக்கண் நோய். ஸோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மாலைக்கண் நோய் எந்த குறைபாட்டால் ஏற்படுது? விட்டமின் ஏ குறைபாட்டால். அடுத்தது விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரினாலே ஸ்பெல்லிங் பண்ணாலே நீங்கள் ஸ்பெல் பண்ணாலே தெரியும், BERI, அதுதான் பெரியோட ஸ்பெல்லிங். அது மட்டும் இல்லாமல் பே அப்படின்னு வரும்போதே சொல்லிட்டு அந்த பீன்றது வந்து பெரின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ விட்டமின் பி குறைபாட்டால் வரக்கூடிய நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி. ஸோ இந்த பெரி நோய்க்கான அந்த ஒரு அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற நரம்பு, தசையில சோர்வு இருக்கும். ஒழுங்கற்ற நரம்புகளை தான் பெரும்பாலும் பாதிக்கும் இந்த பெரின்றது. ஸோ அப்போ நம்மளுடைய தசைகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சோர்வாகும். அதுதான் பெரி நோய்க்கான அறிகுறிகள். ஸோ விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி. அதே மாதிரி விட்டமின் சி குறைபாடு, இதுதான் அதிகப்படியான கேள்வித்தாள்களில் கேட்டிருக்கிறது. விட்டமின் சி குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி சொல்லுவாங்க. ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கர்வி ஸ்பெல்லிங் பண்ணீங்கன்னா ஸ்கர் அப்படின்னாலே கர்வ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கர்வினா கர்வ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீல தான் ஆரம்பிக்குது. அப்போ இது விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய். அப்போ விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுகளுடைய ஈறு இருக்குல்ல, அந்த ஈரில் வந்து ரத்தம் வந்து வடிகிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த நோய்க்கான அறிகுறி. ஓகேங்களா? நம்ம பல்ல ரத்தம் வந்துச்சுன்னா அதுதான் விட்டமின் சி குறைபாட்டால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லு ஈறுகளில் ரத்தம் வருகிறது. அதே மாதிரி விட்டமின் டி அப்படின்ற போது விட்டமின் டி குறைபாட்டால் என்ன ஏற்படும்னா விட்டமின் டி வந்து அதிகப்படியாக சன்லைட்ல இருந்தால் நமக்கு கிடைக்கும் தெரியும். அப்போ விட்டமின் டி வந்து என்ன குறைபாடு இருக்கும், அதுல என்ன குறைபாடுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரிக்கெட்ஸ், விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் என்ற நோய். இந்த ரிக்கெட்ஸ் என்ற நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு வந்து வளைஞ்சிருக்கும். சில பேருக்கு எலும்புகள் வந்து ஒழுங்கா வரிசை அமைச்சிருக்காரு. இப்போ நமக்குலாம் கை நீட்டினீங்கன்னா நேராக இருக்கும், சில பேருக்கு வளைஞ்ச கைகள் இருக்கும்.
ஸோ அப்போ அவங்களுடைய எலும்புகளுடைய தோற்றமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். இதுதான் ரிக்கட்ஸ் நோய்க்கான அறிகுறி. ஸோ விட்டமின் டி குறைபாட்டால் தான் இந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து ஏற்படுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இன்னும் 2 விட்டமின்கள் இருக்கு, அதுதான் வந்து இ அண்ட் கே. விட்டமின் இ குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. அதாவது வந்து உங்களுக்கு குழந்தையின்மையை போலாம், இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையலாம். இதுதான் மலட்டுத்தன்மைக்கான ஒரு குறியீடா இருக்கு. ஓகேங்களா, ஒரு அறிகுறியா இருக்கு. ஸோ விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. விட்டமின் கேனால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தம் உறையாமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடாது. இப்போ நமக்குலாம் வந்து ரத்தம் இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு இடத்துல கிழியுதுன்னு வச்சுக்கோங்க, வெளியில் ரத்தம் வரும். ஒரு சில் தண்ணி நம்ம வந்து அது மேலே தெளிக்கும் பொழுது உடனே என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சின்ன காயம்னா அதுக்கு எவ்வளோ ரத்தம் வெளியே வரணுமோ அதுதான் வெளியே வரும். ஸோ இந்த விட்டமின் கே குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள்னா ஒரு சின்ன காயத்தில் கூட அதிகப்படியான ரத்தம் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சின்னதாக தான் கிழிச்சிருக்கும், ஆனால் ரத்தம் என்ன பண்ணும், கண்டினியூஸாக நிற்காத வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரத்தம் உறையாமை, அது ரத்தம் உறையவே உறையாது வெளியில் வர ரத்தம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து விட்டமின் கேக்கான ஒரு குறைபாடாக சொல்றாங்க. ஸோ இப்போ நான் அகைன் ஒரு முறை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். விட்டமின் ஏ என்னன்னா மாலைக்கண் நோய், விட்டமின் பி என்னன்னா பெரிபெரி, விட்டமின் சி என்னன்னா ஸ்கர்வி, விட்டமின் டி என்னன்னா ரிக்கட்ஸ், விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை, விட்டமின் கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ஸோ இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தாது உப்புக்கள். ஸோ தாது உப்புகள்ன்றது மினரல்ஸ், இதுவும் வந்து உடலியல் செய்கைகளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படக்கூடிய ஒரு மினரல்ஸ் தான் சொல்லிட்டேன். இதில் என்ன குறைபாடு இருக்கும், இந்த குறைபாட்டினால என்ன பண்ண போகிறோம் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கடைசியாக பார்த்துட்டா முடிஞ்சிடும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மினரல்ஸ்னா பொதுவாக என்னென்ன மினரல்ஸ்னா நமக்கு உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு, அயோடின் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் நமக்கு அது எந்த அளவில் பாதிப்பை தரும் அப்படின்றத தான் இப்போ நான் சொல்ல போகிறேனே. இரும்பு குறைபாடுகள் இருந்தால் என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வரும். ஸோ இரும்பு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை. இதுக்கு என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் வரும். ஸோ மயக்கம் வரும், அதுக்கப்புறமா வந்து நம்மளால எளிமையாக வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதுதான் மயக்கம் வர்றது. அதுக்கப்புறம் உடலில் வந்து சோர்வு ஏற்படுது. இதுதான் வந்து முக்கிய அறிகுறியாக சொல்றாங்க. ஸோ அப்போ இரும்பு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை. அந்த இரும்பு குறைபாடு வரக்கூடாதுன்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலான்றது பின்னாடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி கால்சியம் குறைபாட்டால் வந்து எலும்பு மற்றும் பல்கள் வந்து அதிக அளவில் சிதைவடையும். ஸோ எலும்புகள் பல்கள் வந்து தேய்மானம் நடைபெறும். அதுதான் வந்து கால்சியம். இது எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே, எலும்புக்கு தேவை கால்சியம், பல் சிதைவுக்கு தேவை கால்சியம். ஏன்னா இது நமக்கு எக்ஸாம்ல இப்படி தான் கேட்பாங்க. ரத்த சோகை எந்த மினரல் குறைபாட்டினால், எந்த தாது உப்புகளின் குறைபாட்டினால் ஏற்படுதுன்னா இரும்புன்னு சொல்லணும். அதே மாதிரி எலும்புகள் மற்றும் பல் சிதைவுகள் எந்த குறைபாட்டினால் ஏற்படுதுன்னா கால்சியம் சொல்லணும். ஸோ இது எக்ஸாம்ஸ்ல நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். லாஸ்டா அயோடின் குறைபாட்டால் என்ன அப்படின்னு பார்க்கணும், முன்கழுத்து கடலை, அதாவது கழுத்துக்கள்ல வீக்கம் ஏற்படும். அதுதான் வந்து அந்த நோயின்னு சொல்லியிருக்காங்க, முன்கழுத்து கடலை. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் லாஸ்டா ஒரு முறை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். தாது உப்புகள் மினரல்ஸ் 3 சொன்னேன். கால்சியம் வந்து எலும்பு மற்றும் பல்களுக்கான சிதைவு, அதே மாதிரி இரும்பு வந்து ரத்த சோகைக்கு, லாஸ்டா வந்து பார்த்தா அயோடின் வந்து முன்கழுத்து தலை. இதெல்லாம் தான். ஸோ அதற்கான உணவுகளும் பின்னாடி டிஸ்பிளே ஆகிட்டே இருந்திருக்கும் சைட் பை சைட். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், சயின்ஸ்ல சில முக்கியமான விஷயங்களை. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் சில மேலும் தகவல்களை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போறதில்ல, கவனிக்க போறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.